மன்னார் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்த தொடர் மழையினால் மாவட்டத்தின் பல பகுதிகளின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ள நீர் வீடுகளுக்குள் உட்புகுந்துள்ளமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னார் மாவட்டத்தில் 5 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 122 குடும்பங்களைச் சேர்ந்த 399 பேர் இவ்வாறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சாந்திபுரம், ஜிம்ரான் நகர், எமில் நகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் அங்கு வாழும் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வீடுகளுக்குள் வெள்ள நீர் தேங்கியுள்ளமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னார் எழுத்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் இடைத்தங்கல் முகாமில் உள்ளவர்களையும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் இன்று சென்று பார்வையிட்டனர். 20-25 வருஷமா இதான் நிலவரம். 5 கிலோ அரிசியையும் மாவையும் சீனியையும் தாரதுல விஷயம் இல்லை. ஒழுங்கான ஒரு ரோட்டமைப்பு போடுது, ஒரு வாய்க்கால் கிடக்கணும், ஒரு விஷயமே சரியான முறையில் செயல்படுது. தற்போது மன்னார் மாவட்டத்தில் 2036 குடும்பங்களைச் சேர்ந்த 7754 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்படுகின்ற இந்த தாளமுக்கத்தினால் மன்னார் மாவட்டத்தில் பெருமளவான தாழ்நில பிரதேசங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மேலும் கடல் பகுதி, கடல் கரையோரத்தை அண்டிய பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றன. கரையோர மக்கள் மிகவும் அவதானமும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. மேலும் தங்களுடைய கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளிகள் தங்களுடைய உபகரணங்களை, மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்துச் செல்வது மிகவும் அவசியமானதாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் நிலவும் மழையுடனான வானிலையால் சில பகுதிகளின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையால் ஊர்காவற்றுறை நாரந்தரை பகுதி வெள்ளத்தில் மூழ்கி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் பிரிவில் முறையான வடிகான் அமைப்பின்மையால் வெள்ள நீர் வீடுகளுக்குள் உட்புகுவதாக மக்கள் கூறுகின்றனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 215 குடும்பங்களைச் சேர்ந்த 901 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 3 பிள்ளைகளுக்குன்னு சின்ன பிள்ளைகள் அந்த தண்ணிக்கு தான் இருக்கிறோம். தண்ணி வந்தால் சரியான கஷ்டம் பிள்ளைகளோடு இருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களும் மற்றும் தாழ்நில பிரதேச மக்கள் வீடுகளுக்குள் நீர் உட்புகுந்ததுடன் மக்களுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்ட பிரதேச செயலர் பிரிவுகளில் 10 பிரதேச செயலர் பிரிவுகளில் இதனுடைய பாதிப்புகள் கூடுதலாக உணரப்பட்டிருக்கின்றது. இதுவரை யாழ் மாவட்டத்தில் 1901 குடும்பங்களைச் சேர்ந்த 7010 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நிலவிய பலமான காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் இதுவரை 27 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த சீரற்ற காலநிலை அடுத்து வரும் தினங்களும் தொடர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து மக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த முதலையை யாழ்ப்பாண வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பிடித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் சுமார் 8 அடி நீளமான முதலையொன்றை அவதானித்த மக்கள் உடனடியாக கிளிநொச்சி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் முதலையை பாதுகாப்பாக பிடித்துக் கொண்டு சென்றுள்ளனர். இன்று காலை 8:30க்கு நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் மன்னாரில் 212.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவின் அலம்பில், மன்னாரின் பாலம்பட்டி மற்றும் கஸ்தேவ போன்ற பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 100 மில்லிமீட்டரை விட அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியது. இதேவழி நில்வளாகங்கை, தலகாகுட பகுதியில் சிறு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. பானுதுகம்ப பகுதியில் நில்வளாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அக்குரச கத்துவ வீதியின் உணுந்துவல பகுதி மற்றும் மாலிம்பட திககுட வீதியின் வெள்ளத்தோட்ட பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. மழையுடனான வானிலையினால் அங்கமுவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தில் செகண்டுக்கு 670 அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதேவழி ஹம்மாந்தோட்டை பகுதியில் தொடரும் மழையுடனான வானிலையினால் முருத்துவெல நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று அதிகாலை திறக்கப்பட்டுள்ளன. செகண்டுக்கு 345 அடி நீர் திறந்துவிடப்படுகிறது.
தொடரும் மழையுடனான வானிலையினால் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் கோட்டைகுட பகுதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் வெளிமடு மஸ்பன்ன ஊடான கண்டி வீதியில் மண் மற்றும் கல் ஆகியவற்றை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதியில் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளமையினால் வாகனங்களை செலுத்தும் போது பாதுகாப்பாக செயற்படுமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாட்டினை சூழவுள்ள கடல் பகுதியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளமை இதற்கான காரணம் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு முதல் புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஹம்மாந்தோட்டை வரையிலான கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பிராந்தியங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையினால் 4 மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் பத்தேகம, அல்பிட்டிக, நாகோடு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் புலத்கோஹோபிட்டிய, கேகாலை, யட்டியாந்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் இம்போல்பே, ஓப்பநாயக்கு, பலாங்குடு, ரத்னபுரி, பெல்மடுல்ல மற்றும் கஹவாத்த ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.